ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனிங் தான் இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஓப்பனிங் ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் இருந்துச்சு ஒரு 10:30 வரைக்குமே. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அப்புறம் செகண்ட் கேண்டல் 9:20க்கு லோ போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 125 பாயிண்ட்ஸ் நல்ல மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஃபுல் சைட்வேஸ். ஸோ 10:30லேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட் வரைக்குமே ஃபுல் சைட்வேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 146 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் ஃபுல்லாக மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ எனக்கு பெருசாக ஸ்டாக் மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ மார்னிங்கே எல்லா ஸ்டாக்ஸுமே கேப் அப் லோன் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல் சைட்வேஸில் தான் ட்ரேட் ஆகிருந்துச்சு. ஸோ நிஃப்டி டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஸோ இது சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் கரண்ட்டாக சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ண இந்த நிஃப்டி. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா பிரேக் டவுன் நம்ம ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா பவுன்ஸ் ஆகிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப் ட்ரெண்டில் மூவ் ஆகுதா, பட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இதான் சொல்லுவாங்க ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ். ஸோ ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் இருக்கிறதுனால நிஃப்டி பவுன்ஸ் ஆகிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு ரெண்டு இண்டிகேட்டர் இருக்குது பாசிட்டிவாக. ஸோ ஒன்று சப்போர்ட்டில் ஆல்ரெடி ஒரு பவுன்ஸ் எடுத்துருக்கு. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட். செகண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நிஃப்டி இதுக்கு மேலே ஃபாலோ ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு டே லோவில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டே லோவில் அரௌண்ட் 1 o'clock ஒரு அந்த டே லோ கிட்ட பவுன்ஸ் ஆகிட்டு திரும்பவும் ஒரு பவுன்ஸ் எடுத்திருக்கீங்க ஒரு சப்போர்ட் மாதிரி. ஸோ பேங்க் நிஃப்டியும் இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.19% கிட்ட மூவ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனர்ஜி மீடியா. ஸோ எனர்ஜி மீடியா ஸ்டாக்ஸ் எல்லாமே மோர் தென் 1.5% மூவ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸும் பார்த்தீங்கன்னா பேட் நல்ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நல்ல ரிசல்ட்டு. ஸோ டாடா மோட்டார்ஸும் ₹6 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரும் டாடா மோட்டார்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்களோ ஹோல்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ₹6 டிவிடெண்ட் கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா, சிப்லா. ஸோ இது ரெண்டுமே இன்னைக்கு ரிசல்ட்ஸ் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுமே நல்ல ரிசல்ட்ஸாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குன்னு மண்டே பார்க்கலாம். நன்றி.